வாப்பா, நல்லா இருக்கியா? ஊர்ல இருந்து எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன சாப்பிடுற? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. வேணாம், வீட்டுல உன் பொண்டாட்டிக்கிறதுக்கு சிரமம். நாம வெளியில போய் சாப்பிடலாம். சரி, எங்க போய் சாப்பிடலாம்? நம்ம அம்மா உணவகத்துக்கு போய் சாப்பிடலாம். உனக்கு என்ன இது எடப்பாடியார் ஆட்சி நினைப்பா? பேருக்கு தான் வெறும் போர்டும் கட்டிடமும் இருக்கு. அங்க ஒன்னும் சாப்பிடுறதுக்கு இல்ல. படுபாவிங்க. அம்மா கஷ்டப்படுற மக்களின் பசியை போக்குறதுக்காக சிந்தித்து அறிமுகப்படுத்திய திட்டம் எத்தனை பேர் பசிய போக்குச்சு. எடப்பாடியாரும் அம்மாவின் வழியில சிறப்பா செயல்படுத்தினாரு. அம்மா, உங்க ஊர்ல அம்மா உணவகம் எப்படி இருக்கு? இங்கேயாவது போர்டும் கட்டிடமும் இருக்கு. அங்க போர்டே இல்ல. உள்ள உடற்பயிற்சி கூடமா மாறி ரொம்ப வருஷமாச்சு. இதுல சென்னையில பிரியான்னு ஒரு அதிமேதாவி மேயரா இருக்கு. அது என்ன சொன்னது தெரியுமா? அம்மா உணவகத்துக்கு ரொம்ப செலவாகுதுன்னு சொன்னுச்சு. அதுக்கு மக்கள் செருப்பால அடிச்ச மாதிரி திட்டுனாங்க. உடனே வாய மூடிக்கிச்சு. இந்த திருட்டு கூட்டம் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்குதான் நம்மள மாதிரி ஏழைகள் நிம்மதியா வாழ முடியும். சரி, நீ வீட்டுக்கு உள்ள வா. அவ வீட்டுல கஞ்சி வச்சிருப்பா, அதை தரேன்.